السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஒரு அடிமை, அல்லாஹுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்க, அவனே நமக்கு ரிசுக்கை வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்க, அவன் நம்மை படைத்ததே அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இருக்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய எண்ணத்திலோ சொல்லிலோ செயல்களிலோ இணைகளை ஏற்படுத்துவது மிகப்பெரிய அநீதி. லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்களில் முதல் உபதேசம் இதுதான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அநியாயங்களின் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய பாவம் என்றால் அதை பற்றிய பயம், அந்த அநியாயத்தில் அந்த பாவத்தில் நாம் விழுந்து விடக்கூடாது என்கிற பயம் எவ்வளவு நமக்கு முக்கியமானது. இந்த பயம், அந்த அநியாயத்தின் விளைவு, அந்த பாவத்திற்கான தண்டனை பற்றிய அறிவை கொண்டுதான் ஒருவருக்கு கிடைக்கும். ஒருவருக்கு முதலில் அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அவருடைய வல்லமை என்ன, அவனுக்கு நன்றி செலுத்துவதுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும். அவனுக்கு இணை வைப்பது ஒரு நன்றி கெட்டத்தனம். அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை பற்றிய பயம் இருக்க வேண்டும். இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டால் நாளை அல்லாஹுடைய கோபத்திற்கு நிரந்தரமான தண்டனைக்கு நாம் ஆளாகுவோமே என்கிற பயம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்று தெரிய வேண்டுமே. அல்லாஹு தஆலா சூரா நிசா 4வது அத்தியாயத்துடைய 48வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடினால் மன்னித்து விடுவான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ். எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறானோ ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. அவன் பாவங்களிலே மிகப்பெரிய பாவத்தை கற்பனை செய்து விட்டான். ஒரு பாவத்தை கற்பனை செய்கிறோம் என்று வையுங்கள். எப்படிப்பட்ட பாவம் அது? கற்பனையிலேயே ஒரு பெரிய பாவத்தை கற்பனை செய்கிறோம் என்றால் அந்த பாவம் தான் இது. எது? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது.
ஏன் பாவங்களிலே கற்பனை செய்யப்பட்டால் ஒரு பெரிய பாவம் இது என்றால், இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இந்த பாவத்தை அவன் மன்னிக்கவே மாட்டானே. மற்ற பாவங்களை கற்பனை செய்யும் பொழுது அதில் ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லை என்றால் தண்டிப்பான். எல்லா பாவங்களுக்கும் ரெண்டு நிலை இருக்கும் அல்லாஹ்விடம். ஒன்று அல்லாஹ் தண்டனை கொடுப்பது, இல்லை என்றால் மன்னிப்பது. இந்த ரெண்டு நிலைகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் முடிவு செய்கிறான் மற்ற பாவங்களுக்கு. ஆக தன்னுடைய அடியார்கள் ஒருவனை அல்லாஹ் மன்னிக்கலாம், அதே பாவத்தை செய்த இன்னொருவனை அல்லாஹ் தண்டிக்கலாம். இது அவனுடைய உரிமை. அவன் படைத்தவன். தான் நாடுவோருக்கு கருணை காட்டுகிறான், அவை மன்னிக்கிறான். தான் நாடுவோரை அந்த பாவத்தை மன்னிக்காமல் தண்டிக்கிறான், அது அவனுடைய உரிமை. இது எல்லா பாவங்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இந்த பாவத்தில் மட்டும் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா ரெண்டு நிலையை வைப்பதில்லை, ஒரே நிலைதான், தண்டனை மட்டும்தான். ஆக இந்த ஆயத் ஷிர்க் என்கிற இந்த பாவத்தை எந்த விதத்திலும் மன்னிக்கப்படாத பாவம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அப்படி என்றால் மற்ற பாவங்களுக்கு பயப்படுவதை காட்டிலும் ஒரு மனிதன் ஷிர்க்குக்கு அதிகம் பயப்பட வேண்டும். மற்ற பாவங்களை வெறுப்பதை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதை அவன் வெறுக்க வேண்டும். மற்ற பாவங்களை கண்ணால் பார்க்கும்போது அவன் வெறுப்பதை விட ஷிர்க்கை கண்ணால் பார்க்கும்போது அவன் மிகவும் வெறுக்க வேண்டும். மற்ற பாவங்களை காதால் கேட்கும்போது அவன் வெறுப்பதை விட ஷிர்க்கை பற்றிய ஒரு பாவத்தை காதால் கேட்கும்போது அவன் மிகவும் வெறுக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களுடைய அல்லாஹ்வின் பண்புகளை பற்றிய சரியான அகீதாவை, கொள்கையை சொல்லித் தரக்கூடிய பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு தகவல் வந்தது. என்னவென்றால், அந்த ஆசிரியருக்கு வந்த தகவல், ஒருவர் அல்லாஹ் அல்லாதவருக்கு பலி கொடுத்து விட்டார், அல்லாஹ் அல்லாதவருக்காக குர்பானி கொடுத்து விட்டார். இந்த தகவல் எப்படி வந்ததென்றால், அவர் வந்தது அந்த வகுப்புக்கு தாமதமாக. ஏன் தாமதம் என்று மாணவர்கள் அதை பற்றி கேட்கும் பொழுது, இப்படி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு அறுத்து பலியிட்டு விட்டான். ஓ அப்படியா என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த மாணவர்கள். இன்னொரு நாள் இதே போன்ற ஒரு தாமதம். என்ன காரணம் என்று ஆசிரியர் அங்கே சொல்லுகிறார். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவன் தன்னுடைய தாயுடன் ஜினா செய்து விட்டான். உடனே மாணவர்கள் கொதித்து விட்டார்கள். எவ்வளவு ஒரு கேவலமான மனிதனாக அவன் இருப்பான், எவ்வளவு ஒரு மோசமான பாவத்தை செய்திருக்கிறான். தாயுடன் இவன் விபச்சாரம் செய்திருக்கிறான் என்றால் அவன் என்ன மனித பிறவியா? இதை கேட்டாலே கொல்லணும் போல இருக்கிறது அவனை என்று அவர்கள் கொந்தளித்து விட்டார்கள். அப்பொழுது ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். நான் இதற்கு முன்பு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு அறுத்து பலியிட்டான் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த ரோஷம், கோபம் எதுவும் வரவில்லை. ஆனால் ஜினாவை பற்றி கேட்கும் பொழுது அந்த வெறுப்பும் கோபம் இவ்வளவு வருகிறது. ஆனால் அல்லாஹ் நாடினால் தாயுடன் ஜினா செய்த அவனை கூட நாளை மறுமையிலே மன்னித்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஒருவன் அல்லாஹ் அல்லாதவனுக்கு அறுத்து பலியிட்டானே, அவனை மன்னிக்க மாட்டான். அப்படி என்றால் நீங்கள் இவ்வளவு காலம் இந்த பாடங்களை படித்தீர்களே, அது உண்மையில் உங்களுக்கு ஏறவே இல்லை, அதனுடைய அறிவு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அந்த தாக்கம் உங்களிடம் இல்லவே இல்லை. அவை பாடத்தை முதலிலிருந்து தொடங்குவோம் என்று சொன்னார். நீங்கள் அந்த தகுதியோடு இல்லை. அவை உண்மையிலே கோபமும் வெறுப்பும் அருவருப்பும் ஜினாவை பற்றி கேள்விப்படும் போது வருவதை விட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை பார்க்கும் போதும் கேட்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கடுமையாக வர வேண்டும். அந்த கோபம் வரவில்லை என்றால் அல்லாஹ்வின் மீதான தௌஹீதுடைய விஷயத்தில் அவனுக்கு ரோஷம் இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று அவனுக்கு அறிவில்லை. தன்னை போன்ற ஒரு மனிதன், சக மனிதன் இந்த அநியாயத்தை செய்து இந்த பாவத்தில் செத்தால் அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பானே என்கிற கவலை இல்லை. ஆகவே
ஆக மொத்தம் தௌஹீதுடைய ரோஷம் இல்லாத ஒரு ஈமான் என்கிற பெயரில் தான் அதை செய்யவில்லை என்கிற அளவுக்குத்தான் ஒருவருடைய ஈமான் இருக்கிறதை தவிர, இந்த பூமியில் எவ்வளவு மக்கள் இந்த இணை வைப்பிலும் ஷிர்க்கிலும் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை பற்றி ஈமானிய ரோஷம் இல்லை என்று அந்த ஆசிரியர் அவர்களுக்கு புரிய வைத்தாராம். ஏன் அந்த ஆசிரியர் அவ்வளவு கொதித்தார்? இந்த இடத்திலே மாணவர்கள் கொதிக்கவில்லை. எதில் என்றால் ஷிர்க் விஷயத்தில் கொதிக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு புரிய வைத்தார், ஜினாவை விட, கொலைகளை விட, அல்லது வேறு எந்த பெரும்பாவத்தை விட இந்த ஷிர்க் என்பது இவ்வளவு அருவருப்பானது. தாயிடம் ஜினா செய்தவன் வெறுக்கப்படுவதை விட ஷிர்க் செய்பவன் வெறுக்கப்பட வேண்டும், அவனுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும், அவனுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு தர வேண்டும் என்பது. ஆகவே அறுத்து பலியிட்டானே, அவனிடம் போய் அவனுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்ற அந்த பணியை செய்ததால்தான் அந்த ஆசிரியர் அன்றைய வகுப்புக்கு தாமதமாக வந்தார் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார். ஆக ஷிர்க் என்பது, அதை பற்றி அச்சம் என்பது முஸ்லிம்களிடம் மங்கி போய்விட்டது. எந்த அளவுக்கு தெரியுமா? நாம் செய்யவில்லை, நாம் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்யவில்லை, அவருக்காக அறுத்து பலியிடுவதில்லை, அவர்களுக்காக நேர்ச்சை செய்வதில்லை. அந்த விதத்தில் நாம் ஷிர்க்கை விட்டு தப்பித்து விட்டோம், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றி விட்டோம். ஆகவே நம்மிடம் இனி ஷிர்க்கே வராது என்பதை போன்ற ஒரு மனநிலை இன்று மக்களில் நிறைய பேருக்கு இருக்கிறது. குறிப்பாக தௌஹீதை எடுத்துக்கொண்டு தாங்கள் தௌஹீதை பின்பற்றுபவர்கள் என்று நம்பக்கூடிய மக்களிடம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஷிர்க்கை பற்றிய தலைப்புகள் பேசப்பட்டால் இது எங்களுக்குரியது அல்ல என்று நினைக்கிற அளவுக்கு மாறிவிட்டார்கள். இது பேசப்பட வேண்டியது வேறு ஜமாத்தார்களுக்கு அல்லது தர்காக்களுக்கு போய் கொண்டிருக்கிற அவர்களுக்கு முன்புதான் பேசப்பட வேண்டும். எங்களுக்குரிய தலைப்பு என்ன தெரியுமா? இன்றைய கரண்ட் பிரச்சனை என்ன, அரசியலை பேசுங்கள், சுட சுட இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும், தூக்கம் வராது. ஆகவே இப்ப உள்ள பரபரப்பை பேசுங்கள், உலக அரசியலை பேசுங்கள் என்கிற அளவிற்கு இஸ்லாமிய மேடைகள், ஜும்மாவுடைய ஹுத்பாக்கள் கூட இன்று பல நேரங்களில் அன்றாட செய்தித்தாள்களில், வாட்ஸ்அப்புகளில், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பல தகவல்கள், ஊடகங்கள் கிடைக்கக்கூடிய செய்திகளிலிருந்து சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு அது சம்பந்தமாக அலசுவதுதான் இன்று பலருடைய பேச்சாக ஆகிவிட்டது. உண்மையிலேயே தௌஹீதில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்கிற அறிவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஷிர்க்கை பற்றி எந்த பயமும் இல்லாத ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கலாம் என்று இருந்தால், நமக்கு அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லியிருக்கிறான். குர்ஆனிலே சூரா இப்ராஹிமை எடுத்து படித்தால் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெயரிலேயே இருக்கக்கூடிய அந்த சூராவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த துஆ சொல்லப்படுகிற இடம் எது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவிற்குள் நுழைந்த பிறகு, அதாவது இஸ்மாயிலையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவில் விட்டு விட்டு திரும்புகிற நேரம். ஆக அதற்கு முன்பு வரைக்கும் நம்ரூது மன்னனிடம் போராடி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட பிறகும் அல்லாஹ் அவர்களை அற்புதமாக குளிர்ந்த தீயாக, அதுல எந்த சூடும் எந்த ஒரு உஷ்ணமும் இல்லாத நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்றி, அதற்கு முன்பு தன்னுடைய சமூக மக்களை எதிர்கொண்டு அவரிடம் சண்டையிட்டு அவருடைய சிலைகளை உடைத்து அவருடைய தந்தையை எதிர்த்து கொண்டு, குடும்பத்தாரை எதிர்த்து கொண்டு, சமுதாயத்தை ஊராரை எதிர்த்து கொண்டு, மன்னனை எதிர்த்து கொண்டு பல கட்டங்களை தௌஹீதுடைய பிரச்சாரத்தை எல்லாம் கடந்து அடுத்த கட்டமாக அவர்கள் ஹிஜ்ரத்தும் செய்து விட்டார்கள். தாங்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். ஹிஜ்ரத் செய்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு அவர்கள் எகிப்துக்குள் நுழைந்த சம்பவம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சாராவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து எகிப்திலே அந்த கொடுங்கோலனாக ஒரு மன்னன், அவன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இப்ராஹிமுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அதாவது சாராவுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பது இப்ராஹிமிடம் ஒப்படைத்து விட்டார் சாரா. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பிறந்தவர் தான் இஸ்மாயில். பிறகு இஸ்மாயிலையும் ஹாஜரையும் கொண்டு போய் எந்த ஒரு நீர் வசதியும் இல்லாத, விவசாயம் இல்லாத, ஒரு வெறும் பொட்டல் மணல் காடாக இருக்கக்கூடிய மக்காவில் விட்டு வர சொல்லுகிறான் அல்லாஹ்.
இப்போதுதான் இந்த துஆவிலே இப்ராஹீமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வஇத் கால இப்ராஹீமு, இப்ராஹிம் சொன்னார், கேட்டார், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், என்னுடைய இறைவனே இந்த ஊரை, இந்த நகரத்தை பாதுகாப்பு மிக்க ஊராக ஆக்குவாயாக. இதற்கு பிறகு இப்ராஹிம் என்ன தெரியுமா கேட்கிறார்கள்? வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததியையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக இப்ராஹிம் கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த கேட்கிற இந்த பிரார்த்தனை எவ்வளவு ஆழமான ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்று நினைத்து பாருங்கள். முதலாவது விஷயம், ஷிர்கை பற்றி எந்த பயமும் இனி ஒரு முஸ்லிமுக்கு தௌஹீதுக்கு வந்த பிறகு தேவையே இல்லை என்றால் இப்ராஹிம் ஏன் இந்த துஆவை கேட்கிறார்? என்னையும் என்று சொல்லி கேட்கிறார். அதாவது என்னையும் என் பிள்ளைகளின் சந்ததியையும் சிலைகளை வணங்குவதை விட்டு காப்பாற்றுவாயாக கேட்கிறார். பயம் இல்லாமல் இருந்திருந்தால் இப்ராஹிம் ஏன் தன்னையும் இணைக்க வேண்டும்? வஜ்னுபுனி, என்னையும் காப்பாயாக, என்னையும் பாதுகாப்பாயாக, என்னையும் தூரமாக்குவாயாக. எதை விட்டு? அந்நஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக. எந்த இப்ராஹிம் சிலைகளை உடைத்தாரோ அந்த இப்ராஹிம் கேட்கிறார். எந்த இப்ராஹிம் நம்ரூது மன்னனை எதிர்த்து நின்று கொண்டு தௌஹீதுக்காக வாக்குவாதம் செய்தாரோ அந்த இப்ராஹிம் கேட்கிறார். எந்த இப்ராஹிம் தன்னுடைய பெற்றெடுத்த தந்தைக்கு எதிராக நின்றாரோ அந்த இப்ராஹிம் கேட்கிறார். எந்த இப்ராஹிம் ஊர் மக்கள் அத்தனை பேர் முஷ்ரிக்களாக இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக நின்று கொண்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்கு எதிராக அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற கோயில் சிலைகளை உடைத்து அவரிடம் தர்க்கம் செய்தாரோ அந்த இப்ராஹிம் கேட்கிறார். எந்த இப்ராஹிம் அந்த ஊர் மக்களிடம் அல்லாஹைத்தான் வணங்க வேண்டும் என்று காட்டுவதற்காக, அவர்களை சிந்திக்க வைப்பதற்காக வானத்தை காட்டி, இதோ இந்த நட்சத்திரங்களை வணங்கலாமா? ஓ, மறையக்கூடியது, வணங்கக்கூடாது. இந்த சந்திரனை வணங்கலாமா? இதுவும் மறையக்கூடியது, வணங்கக்கூடாது. இதோ இந்த சூரியன் இருக்கிறது, இது எவ்வளோ பெரியது, இதை வணங்கலாமா? இதுவும் மறையக்கூடியது, வணங்கக்கூடாது. ஆகவே நான் இந்த அத்தனை விட்டு இவை எல்லாவற்றையும் படைத்த என் ரப்பிடம் திரும்புகிறேன் என்று சொன்னவர் அவர். அந்த இப்ராஹிம் எங்கே கேட்கிறார் என்பது இங்கே முக்கியம். மக்காவிலே வந்து இருக்கும்போது ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அங்கு விட்டு கிளம்பும் போது இப்ராஹிம் கேட்கிறார், மக்காவில், அதுவும் பாதுகாக்கப்பட்ட ஊரில் கேட்கிறார், காபாவை நோக்கி நின்று கேட்கிறார். என்ன பிரார்த்தனை அது? சிலைகளை வணங்குவதை விட்டு என்னை தூரமாக்கு, என்னை பாதுகாத்திடு. ஒரு தௌஹீத்வாதி ஷிர்கை பற்றி பயப்படவே தேவையில்லை என்றால் இப்ராஹிம் ஏன் இந்த துஆ செய்ய வேண்டும்? நம்முடைய சலஃப், நம்முடைய முன்னோர்களிலே இப்ராஹிம் அல்-லைமி ரஹிமஹுல்லாஹ் என்கிற ஒரு மிக முக்கியமான அறிஞர், அவர் இந்த ஆயத்தை ஓதி காட்டிவிட்டு அழுவார். ஏனென்றால் இப்ராஹிம் போன்ற ஒருவர் சிலைகள் வணங்கப்படுவதை பற்றி தானும் அதில் ஆகிவிடுவோமோ, அந்த சோதனை தனக்கு வந்து விடுவோமோ, அந்த ஃபித்னாவில் தானும் விழுந்து விடுவோமோ என்று பயந்தார் என்றால், அதற்காக துஆ கேட்டார் என்றால், நாமெல்லாம் ஏமாத்திரும். நாம் என்ன நிலை? யாராவது ஒருத்தர் நான் மரண வரைக்கும் சிலைகளை வணங்காத தௌஹீத்வாதியாக இருக்க போகிறேன், நான் நிச்சயமாக என்னால் நான் இருப்பேன் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. என்றால் மரணிக்கிறக்குள் நாம் முஷ்ரிக்காக, காபிராக இறந்து விடுவோமோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. ஒருவருக்கு நல்ல மரணம், அவர் முஸ்லிமான நிலையில் தௌஹீதுடைய மரணம் அவருக்கு கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ராஹிம் போன்ற நபிமார்களின் தந்தை, அல்லாஹ்வுடைய கலீல், நெருங்கிய தோழர், அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் நாமெல்லாம் சிலைகளை பற்றி பயப்படவே தேவையில்லையே. நாம் கபறுகளிலே போய் அங்கே அடங்கியிருக்கிற துஆ கேட்பதை பற்றி தான் பயப்பட வேண்டும். சிலைகளை பற்றி நாம் பயப்படவே தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு தௌஹீதிலே இருக்கக்கூடியவர் கூட தானும் தன்னுடைய சந்ததியும் சிலைகளை வணங்குகின்ற நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வோட துஆ செய்ய வேண்டும் என்கிற முன்மாதிரி நபிமார்களின் தந்தை இப்ராஹிமிடம் இங்கே பார்க்கிறோம். இனி யாராவது நான் ஷிர்கிலே விழவே மாட்டேன், என்னிடம் ஷிர்க் எந்த விதத்தில் வந்துராது,
என்று பெருமை பேச முடியுமா என்றால் பேச முடியாது. பயப்பட வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹிதாயத்தில் உறுதியாக வைக்க வேண்டும், அவனை வணங்கக்கூடியவர்கள் உண்மையாளர்களாக நம்மை வைக்க வேண்டும். இப்ராஹிமே பயந்தார் என்றால் நாம் எல்லாம் என்ன என்று நினைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான புத்திமதி நம்முடைய மண்டையிலே கொட்டி ஆணி அடித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவின் மூலமாக நான் தெரிந்து கொள்றேன். இந்த ஆயத்திற்கு அடுத்து இப்ராஹிமுடைய துஆ தொடர்கிறது சகோதரர்களே. சூரா இப்ராஹிமுடைய 14வது சூராவுடைய 35வது ஆயத்தை தான் இப்போது படித்தேன். 36வது ஆயத்திலே இப்ராஹிம் என்ன கேட்கிறாள் தெரியுமா? ரப்பி இன்னஹுன்ன அவ்லன்ன கஸீரம் மினன் நாஸ். என்னுடைய இரட்சகனே, என்னுடைய இறைவனே, இந்த சிலைகள் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டன. அப்படி என்றால் ஏன் இப்ராஹிம் பயந்தார்? மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுக்கின்ற அளவுக்கு இந்த சிலைகளுடைய நிலை இருக்கிறது என்றால் நான் வழிகெடுக்கப்பட மாட்டேனா? இப்ராஹிம் பயப்படுகிறார். நான் மட்டுமல்ல, என்னுடைய சந்ததியுடைய நிலை என்ன? என்னுடைய சந்ததியையும் அல்லாஹ்வை காப்பாற்றுவாயாக. அப்போ மனிதர்கள் அதிகமானவர்கள் இந்த உலகத்தில் வழிகெடுக்கப்பட்டது எதிலே? இணை வைப்பு. உலகத்திலேயே அதிகமாக பரவி கிடக்கிற பாவத்தை பட்டியலிடுங்கள். கொலையா? இல்லை. அதிகமான மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்களா? இல்லை. மொத்தமாக மனிதர்கள் இந்த பூமியில் ஒரு 700 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் அதிகமான மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்களா? இல்லை. ஆனால் கொலை செய்யப்படுகிறார்கள், ஆனால் அதிகமானோர் உயிரோடு தான் இருக்கிறார்கள். கொலை செய்கிறவர்கள் குறைவு, கொல்லப்படுகிறவர்கள் குறைவு, அதிகமானோர் உயிரோடு இருக்கிறார்கள். ஆகவே கொலைங்கிற பாவம் அதிகமானவர்கள் விழுகிற பாவம் அல்ல, கொலை செய்கிறவர்கள் குறைவுதான். சரி, ஜினா, விபச்சாரம், ஓரின சேர்க்கை, வட்டி, எத்தனை பாவங்களை பட்டியலிடுங்கள். அத்தனை பாவங்களும் சதவீதப்படி மனிதர்கள் அதிகமானவர்கள் விழுந்த பாவமாக இருக்காது. எத்தனையோ மனிதர்கள் அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்பார்கள். உண்மையா இல்லையா? ஆனால் ஷிர்கையும் குஃப்ரையும் வைத்து கணக்கெடுங்கள். இந்த பூமியிலே முஸ்லிம்கள் அதிகமா, காபிர்கள் அதிகமா? காபிர்கள் தான் அதிகம். அப்படி என்றால் என்ன தெரிகிறது? எல்லா காபிர்களும் முஷ்ரிக்குகள், எல்லா காபிர்களும் அல்லாஹ்வை மறுத்தவர்கள். அப்படின்னா அதிகமானவர்கள் ஷிர்கிலும் குஃப்ரிலும் விழுந்து கிடக்கிறார்கள். அப்படின்னா அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு போவதற்கு காரணம் ஷிர்கும் குஃப்ரும் தான். உண்மையிலே மனித குலத்திற்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் மறுமைக்கும் மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணி நபிமார்கள் செய்த பணியான ஷிர்கை விட்டும் குஃப்ரை விட்டும் மக்களை தடுத்து நேர்வழிக்கு, தௌஹீதுக்கு, சுன்னாவின் பக்கம் அவனை கொண்டு வருவது. அதை விட சிறந்த பணி எதுவுமே இல்லை. மனிதர்களுக்கு இரத்த தானம் தருவதை விட, மனிதர்களுக்கு நீர்ப்பந்தல் வைப்பதை விட, மனிதர்களுக்கு நாம் எவ்வளவோ நல்ல உதவிகள் சதக்காக்கள் செய்வதை விட நல்ல பணிகள் இருக்கலாம். ஆனால் அத்தனையும் பின்னேதான். முதலாவது எது என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய, அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய, நபியை பின்பற்றக்கூடிய சுன்னாவின் மகனாக அந்த பாதை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிலும் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம்ங்கிற நேரான பாதையில் வருவதற்கு ஒரு காரணமாக நம்முடைய பேச்சு, நம்முடைய அழைப்பு இருந்ததென்றால் அவன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுவில் வெற்றி பெற்று விடுவான். இந்த உலகத்தில் அவனுக்கு வறுமை இருந்திருக்கலாம், ஆனால் சொர்க்கத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாக அவன் இருப்பான். இந்த உலகத்தில் அவன் மிகப்பெரிய நோயாளியாக, அவன் புற்றுநோயிலே செத்து போகக்கூடிய மனிதனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய நோய் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். சொர்க்கத்தில் எந்த நோயும் இல்லை, அங்கு நிரந்தரமாக இருப்பான். இந்த உலகத்தில் அவனை பார்க்கும் பொழுது அவன் அழகில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் தௌஹீதை கொண்டு, நேர்வழியை கொண்டு அழகானவனாக ஆனதனால் அவன் மறுமையிலே மிக அழகான மக்களாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் ஒருவனாக ஆகிவிடுவான். உண்மையா இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டு தடுப்பது என்பது, நபிமார்களின் அந்த பணியை ஒரு முஸ்லிம் செய்வது என்பது மனித குலத்திற்கு செய்கிற மகத்தான சேவை. தானும் தன்னுடைய சந்ததியும் இந்த ஷிர்க்குங்கிற அநியாயத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதை பற்றி அறிவை வளர்த்துக் கொள்வது மிக முக்கிய தேவை. ஆனால் இன்று நாம் என்ன நினைக்கிறோம்?
எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் தர்காக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. ஆகவே இந்த சப்ஜெக்ட்லாம் நாங்கள் பேசுகிறதே இல்லை, நாங்கள் யாரும் அதில் ஈடுபடுறதில்லை. ஆகவே நாங்கள் யாரும் ஷிர்க்களை விழவும் மாட்டோம், ஷிர்க்கெல்லாம் இல்லை எங்களிடம், ஷிர்க் எங்களிடம் இல்லை என்று நம்புகிற மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருப்பது அந்த பயம் நமக்கு இல்லை என்கிறதை காட்டுகிறது. ஆனால் நபிமார்களிலே அவர்களுக்கு தந்தையாக இருந்த இப்ராஹிம் தனக்கும் பயப்படுகிறார், தன்னுடைய சந்ததிக்கும் பயப்படுகிறார். அந்த சந்ததியில் உள்ளவர்கள் யார்? நீங்களும் நானும் இருக்கிறோம், எல்லோரும் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சந்ததி எந்த சந்ததி? நபிமார்கள் கொடுத்த தாவாவை தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்ததியிலே இருக்கக்கூடிய நாமும் இருக்கிறோம். இரத்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஈமானிய பந்தத்தில் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. இப்ராஹிம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையை இப்ராஹிமுக்கு சேர்த்து துவா செய்கிறோம், சலவாத்து சொல்லுகிறோம். சலவாத்தில் இப்ராஹிமுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ பரக்கத் செய்யாதோ அது போலத்தான் எங்களுடைய முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு பரக்கத் செய்யும் கேட்கிறோம். அப்ப இப்ராஹிமை அவ்வளவு நேசிக்கிறோம். இப்ராஹிம் நமக்காகவும் துவா கேட்டிருக்கிறார். எதுக்கு? நாம யாரும் சிலையை வணங்கிடக்கூடாது. ஓ, சிலையை வணங்குவதை மட்டும்தான் இது குறிக்குமா? இப்ராஹிமுடைய காலத்தில் அதிகமான மக்கள் வழிகெடுக்கப்பட்டது சிலை வணக்கத்தில். ஆனால் முஸ்லிம்களுடைய குடும்பத்திற்குள் அதிகமான மக்கள் வழிகெடுக்கப்பட்டுவது கபரு வணக்கத்தில். முஸ்லிம்களுடைய குடும்பங்களில் கபரு வணக்கத்தை விட்டும் வெளியே வந்தவர்கள் அதிகமானவர்கள் விழுந்திருப்பது நவீன கலாச்சாரம் சார்ந்த பல வழிகேடுகளை வணங்குவது, பல கொள்கைகளை வணங்குவது, அவருடைய பேச்சுக்களிலும் அவருடைய எண்ணங்களில் வரக்கூடிய ஷிர்க்கை பற்றி அறிவில்லாமல் இருப்பது. அப்படிப்பட்ட ஷிர்க்குகளில் விழுந்து கிடப்பது எத்தனையோ தௌஹீதுடைய மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தால் நமக்கு தெரியும், உண்மையிலே ஷிர்க்கை பற்றி பயம் நமக்கு மிகவும் தேவை. ஏனென்றால் தௌஹீதில் இருக்கக்கூடியவனைத்தான் முதல் வழிகெடுக்க வேண்டும் என்று ஷைத்தான் விரும்புவான். இந்த புரிதல் சரியா இல்லையா? ஷிர்க்கிலேயே விழுந்து கிடக்கிற ஒருவனை இன்னும் வழிகெடுப்பதை விட தௌஹீதில் இருப்பவனை வழிகெடுப்பதுதான் ஷைத்தானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதுதான் உண்மை. ஏன்னா அவன் ஏற்கனவே விழுந்துட்டான், ஏற்கனவே பலவிதமான ஷிர்க்கில் விழுந்து கிடக்கிறான்னா அவன் நாசமா போறவன் அப்படின்னு ஷைத்தானுக்கு தெரியும். இன்னொருத்தவன் தப்பிச்சு போலான்னு நினைக்கிறானே, ஷிர்க்கை பற்றி அறிவை வளர்த்து கொண்டு இவனிட எச்சரிக்கையான், இவனை எப்படி எந்த விதமான ஷிர்க்களை இவனை விளை வைக்கலாம். இவனுக்கு ஒரு வகையான ஷிர்க்கு தெரியும், இன்னொரு வகையானதுல ஷிர்க் இருக்கிறது தெரியாது. இதுல இவனை ஷிர்க்களை விளை வைப்போம், ஷைத்தானுக்கு தெரியும். ஏன்னா எல்லா விதமான ஷிர்க்களை விளை வைப்பதில் எல்லாரையும் எல்லா விதமான ஷிர்க்களை விளை வைக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஷைத்தான் ஆகவேதான் முஸ்லிம்களை சிலைகளை வணங்குவதிலிருந்து முஸ்லிம்கள் தப்பித்து விட்டார்கள். ஆனால் எந்த விதத்தில் அதே போன்ற அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் வேறு ஒரு வடிவத்தில் செய்யலாம். இதோ முஸ்லிம்கள் பூமி முழுக்க அதிகமான முஸ்லிம்கள் விழுந்து கிடக்கிற ஷிர்க் எது? அல்லாஹ்வுடைய அடியார்களை வணங்குவது, அவர்களிடம் பிரார்த்தனை கேட்பது, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, அவர்களுக்காக நேர்ச்சி செய்வது. எவ்வளவு வகையான ஷிர்க் அது உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு வகையான ஷிர்க்! அப்படி என்றால் முஸ்லிம்களில் அதிகமான விழுவதிலே இந்த வகையான ஷிர்க்கிலே அவன் கொண்டு போய் தள்ளுகிறான். தௌஹீதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு ஷிர்க் என்பதே வராது என்று நினைப்பார். அவருக்கு அதில் ஒரு பெருமை வரும். மக்களிடம் தான் ஷிர்க்கிலே இல்லாதவன் என்று பெருமை பேசுவார். அந்த பெருமை பேசுவதை கொண்டு மக்கள் எல்லாம் தன்னை தௌஹீதுவாதி என்று பேச வேண்டும் என்று அவர் நினைப்பார். இந்த முகஸ்துதியை எதிர்பார்க்கிறார் இல்லையா? இந்த முகஸ்துதி ஒரு ஷிர்க். இந்த முகஸ்துதி மக்களிடம் பாராட்டு பெற, மக்களிடம் காட்டுவதற்காக ஒரு காரியத்தை செய்து, ஒரு நல்ல அமலை செய்து, அந்த நல்ல அமலை பற்றி மக்கள் பேசும் பொழுது உள்ளத்திற்கு ஒரு பெருமிதம் பூக்கிறது இல்லையா? இந்த பெருமிதம் இது ஷிர்க். ஏனென்றால் அது செய்தது, அவர் நல்லமல் செய்தது எல்லாம் மக்களிடம் முகஸ்துதிக்காக பாராட்டுக்காக. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது சிறிய வகையான ஷிர்க், இது மறைவான ஷிர்க். இப்படிப்பட்ட ஷிர்க்குகள் எத்தனையோ வகையிலே ஷிர்க்குகளில் மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள், தௌஹீதுடைய மக்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதை விட்டு. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாதுகாப்பு கேட்டதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, நாம் மிகப்பெரிய சோதனை இதில் எதிர்கொள்கிறோம் என்பது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எத்தனை விதமான ஷிர்க்குகள் நம்மை அறியாமல் நமக்குள் நுழைகிறது என்கிற அறிவு நமக்கு முக்கியம் சகோதரர்களே. இல்லை என்றால் நாம் நினைப்போம் நாம் ஷிர்க்கையே செய்யவில்லை என்று. அதில் மிக பிரபலமானது, உண்மையில் எதிர்கொள்வதற்கு கடினமானது என்னவென்றால், முதலாவது ரியா. ரியா என்று சொன்னால் முகஸ்துதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பயந்தது நம்முடைய விஷயத்தில் அதுதான். தன்னுடைய உம்மத் சிலைகளை வணங்குவதில் பெருவாரியாக எல்லாரும் சிலைகளை வணங்குவதில் விழுந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் பயப்படவில்லை. ஆனால் அவர்கள் பயந்தது எது தெரியுமா? அதிகமாக பயந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மஹ்மூத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர் இதை அறிவிக்கிறார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان اخوف ما اخاف عليكم الشرك الاصغر. உங்களிடம் நான் அதிகமாக மிக அதிகமாக அஞ்சுவது ஷிர்கில் சிறிய விஷயத்தை தான். ஷிர்க்ல சிறிய வகை, அதைத்தான் உங்களுடைய விஷயத்தில் அதிகம் அஞ்சுகிறேன் என்று சொல்றாங்க. காலு, உடனே சஹாபா கேட்டார்கள், வம ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, அஷ்ஷிர்குல் அஸ்கர் சிறிய ஷிர்க் என்றால் என்ன என்று சொல்லுகிறீர்கள்? கால அர்ரியா, அதுதான் முகஸ்துதி என்று சொன்னார்கள். ஒரு நல்ல அமலை செய்யும் பொழுது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வது, மக்கள் அதை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வது, பார்க்க வேண்டும் என்று செய்தாலும் செய்தி, பாராட்ட வேண்டும், அது காதிலே நமக்கு விழ வேண்டும் என்று செய்தாலும் செய்தி, எல்லாம் இந்த சிறிய வகை ஷிர்கிலே அடங்கும். ரியா என்று சொன்னால் அந்த வார்த்தை அரபியிலே ருக்யா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. ருயத் என்று சொன்னால் பார்ப்பது, பார்வை. ஆகவேதான் பிறையை பற்றி ஹதீஸிலே நீங்கள் காணலாம், சூமு லி ருயதிஹி, சூமு நோன்பு வையுங்கள், லி ருயதிஹி பிறையை பார்ப்பதை கொண்டு நோன்பு வையுங்கள். அந்த ருயதிஹி அதை பார்ப்பதை கொண்டு என்று வருகிறது. அந்த ருக்யாங்கிற வார்த்தையிலிருந்து தான் ரியாங்கிற வார்த்தை வருகிறது. ஒரு நல்ல அமலை செய்யும் போது அதை மக்கள் பார்க்க வேண்டும். ஒருவர் தொழுகிறார், அவர் தொழுவதை மக்கள் பார்க்க வேண்டும் நினைக்கிறார். அவர் என்ன செய்வார்? தொழுகை அழகுபடுத்துவார். தனிமையில யாரும் பார்க்காத தொழுகிற போது அவர் கொஞ்சம் வேகமாக தொழக்கூடியவராக கூட இருப்பார். ஆனால் மக்கள் பார்க்கிறார் என்பதற்காக அவர் வழக்கமாக தொழுகிற தொழுகையிலிருந்து மாற்றம் தெரியும். ஏன்? அவர் நிற்பது நிதானம், நீண்ட நேரம் ருக்கியாம், நிற்பது நீண்ட நேரம் நின்று ஓதுவார், ருக்கூலே நீண்ட நேரம், மெதுவாக எழுவார், மெதுவாக போவார். இது எல்லாம் மக்கள் பார்க்கும்போது எவ்வளவு பாபந்தியா, எவ்வளவு பேணுதலா தொழுகிறார் பாருங்கள். எவ்வளவு நேரம் ருக்கு, எவ்வளவு நேரம் சஜிதா, அந்த மகராஜ், அந்த வணக்கசிலை ஆபிது தவிர மக்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டும். ஆகவே அவருடைய அமல்கள் இது தொழுகைக்கு மட்டுமல்ல. ஒரு நோன்பு வைக்கிறார், அவருடைய உதடு காய்ந்து விடுகிறது. அவர் சாதாரணமாக அந்த உதடு காயும் பொழுது யதார்த்தமாக தன்னுடைய உமிழ்நீர் என்று சொல்லி அவர் உமிழ்நீரை தடவிக்கொள்வது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த உதடு காய்ந்த உடவு வெடிப்போடு கொஞ்சம் யாரும் பார்க்கும் பொழுது பார்த்தால், நோம்பாளியா உதடெல்லாம் காஞ்சி கிடக்குது என்று சொல்லும்போது அவருக்கு மனதுக்குள் ஒரு பெருமிதம், நாம் நோன்பாளி என்று பெயர் வாங்குகிறோம், நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைத்திருக்கொண்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஆக அந்த அடையாளம் நம்முடைய உடம்பிலே தெரியட்டும். இன்னொருவர் அவர் சஜிதா செய்கிறார். சஜிதாவின் போது வழக்கமாக அவர் சஜிதாவிலே கொண்டு போய் நெற்றியை வைப்பதோடு சேர்த்து அந்த நெற்றியை பாயிலோ அல்லது அவர் வைக்கிற இடத்துல கொஞ்சம் தேய்த்து கொள்கிறார், நன்கு அழுத்தி எழுகிறார். ஏன்? கொஞ்ச காலத்தில் அப்படியே செய்து கொண்டிருந்தால் அந்த நெற்றி காய்த்து விடும். பிறகு பார்க்கிறவர்கள் என்ன ஒரு தொழுகையாளி இவர், அவருடைய நெற்றியை பாருங்கள், முகத்தில் அடையாளத்தை பாருங்கள், அந்த நூறாணியத்தை பாருங்கள். நூறாணியத்து எப்படி வந்தது? அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? அவர் அதற்காக பிரிப்பரேஷன் பண்ணி கொண்டே இருந்தார். கொஞ்ச காலத்தில் வந்துவிட்டது. யதார்த்தமாக சிலருக்கு வரும், ஆனால் அல்லாஹ் தான் அதை அறிந்தவன். அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை அறிந்தவன். அவர் உண்மையிலேயே தன்னுடைய நெற்றி காய்க்க வேண்டும், அதில் கருப்பு படர வேண்டும் என்பதற்காக செய்தால் அல்லாஹ் தஆலா அவனை இவர் வணங்கியது அவனுக்காக அல்ல,
யாரெல்லாம் பார்த்து அந்த நெற்றியிலே இருக்கிற அந்த கருப்பை பார்த்து வடுவை பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன மனுஷங்க இவர், என்ன தொழுகையாளிங்க, அவரை பார்த்தாலே தெரியலையா ரூஹானியத்தை நூறானியத்தை என்று மக்கள் பேச என்பதற்காக அவர் தொழுகிறார். இன்னொருவர் இருக்கிறார், அவர் காலையிலே சோர்வாக இருக்கிறார். ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, என்னன்னா இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுதேன், ரொம்ப டயர்டா ரொம்ப நேரம் நின்றனா, அதனால ஒரு உடம்புலாம் ரொம்ப இதாக தூங்கலை வேற. அதுக்கு பிறகு அப்படியே சுபு தொழுதுட்டு அப்படியே பிஸி ஆயிட்டேன், தூக்கமே இல்லை. அதனால அதான் 3 மணிக்கு எழுந்து, அது இப்போ சுபுக ரொம்ப லேட்டாக தானே பாங்க சொல்றாங்க, ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருந்ததுனால அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கு. ஓ அப்படியா, தஹஜ்ஜுத் தொழுகிறீங்களா? ஆமா, நாம தஹஜ்ஜுத் விடுறதே இல்லை, தஹஜ்ஜுத் விடவே மாட்டேங்க நான். மக்கள் பேசுவாங்க, அவரு தஹஜ்ஜுத்தை விட மாட்டார், அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, நமக்கா நீ கொஞ்சம் துவா செய்யுங்க, நமக்கும் தஹஜ்ஜுத்துல வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு ஒரு பூரிப்பு, சுப்ஹானல்லாஹ். இது கண்களால் காட்டப்பட்டு, அதாவது பிறர் பார்ப்பதின் மூலமாக வரக்கூடிய ரியா. ரியால இன்னொரு வகை இருக்கிறது, காதுகளால் கேட்பது. அதாவது இவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் பேச வேண்டும் என்று அவர் அப்படியே நடித்து கொண்டு கேட்பார். அப்போது மக்கள் பேசும்போது அதை கேட்க அவர் விரும்புவார். அதை கேட்கும் போது அவருக்கு ஒரு பூரிப்பு இருக்கிறது. ஆக பார்ப்பதால் மட்டுமல்ல, கேட்பதை கொண்டும் ரியா வரும். ஆக மக்கள் இப்படி பேசும்போது, நம்மை பாராட்டும் போது, புகழும் போது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க வேண்டும், என்னை யாரும் மதிக்கவில்லை, ஏன் நான் செய்த நல்ல காரியங்களே பேசப்படவில்லை என்று அவர் புழுங்கி மனம் கொதிச்சு இப்படி எல்லாம் என்னை பேச மாட்டார் என்று ஏங்கி அவர் செய்கிறார் பாருங்கள், அது எதிர்பார்க்கிறார் பாருங்கள், அது எல்லாமே ஷிர்க். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். அந்த எந்த அமலுக்கும் அல்லாஹ்வோட கூலி கிடைக்காது, மாற தண்டனை கிடைக்கும். அவர் செய்த நல்ல அமல், ஆனால் தண்டனை அடைவார். ஏன் தெரியுமா? அவர் செய்த ஷிர்க். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நம்மிடம் பயந்தது இந்த வகையான ஷிர்கை, ரியா. இதை ரசூலுல்லாஹ் அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னார்கள். அஷ்ஷிர்குல் அஸ்கர் சிறிய வகை ஷிர்க். அதாவது பெரிய வகை ஷிர்க்குக்கும் சிறிய வகை ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம், பெரிய வகையை செய்தவன் அவன் ஒரு காலம் சொர்க்கம் போகவே மாட்டான், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். ஆனா சிறிய வகை ஷிர்க் செய்தவன் அவனுக்கும் நரக தண்டனை உண்டு. அவன் ஒரு முஸ்லிம் என்பதனால் அல்லாஹ் தஆலா பிறகு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். ஆகவே அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் என்று வந்திருக்கிற ஆயத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது உலமாக்கள், அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் என்ன சொன்னார்கள்? அதுல பெரியதும் வரும் சிறியதும் வரும் என்று சொன்னார்கள். சிறிய வகை ஷிர்க்குக்கும் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அப்படி என்றால் அதற்கு தண்டனை உண்டு. முஸ்லிமானவர் என்பதனால் அந்த சிறிய வகையாக அது இருக்கும் பொழுது அந்த தண்டனை காலம் முடிந்து அவர் சொர்க்கம் போவார். ஆனால் அவருக்கு அதில் அந்த சிறிய வகைக்கு மன்னிப்பில்லை. பெரிய வகையை பொறுத்த வரைக்கும் தண்டனை காலம் முடியவே முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு காஃபிர், அவன் ஒரு முர்த்தத், அவன் ஒரு முஷ்ரிக். ஆகவே அவனுக்கு நிரந்தரமாக தண்டனை இருக்கும். இதுதான் பெரியதற்கும் சிறியதற்குமான முக்கியமான வேறுபாடு. இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. பெரிய வகை ஷிர்க் எல்லா நன்மைகளையும் அளித்துவிடும், எல்லா நன்மைகளும், ஒரு நன்மை கூட மிச்சம் இருக்காது நாளைக்கு அல்லாஹ்வோட நாளைக்கு விசாரணை நேரத்திலே. சிறிய வகை ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த அமலை அவன் முகஸ்துதியோடு பாராட்டுக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக இந்த உலக ஆதாயத்திற்காக ஆசைப்பட்டு செய்தானோ அந்த குறிப்பிட்ட அமலுடைய நன்மை அளிக்கப்படும். ஆகவே எந்த இடத்துல அவன் இஹ்லாஸாக செய்தானோ அதற்கு அல்லாஹ்வுடைய ஏற்கப்பட்டுரும். இஹ்லாஸாக செய்த உண்மையான அமல் அல்லாஹ்வுடைய அதற்கு கூலி கிடைத்துவிடும். அவன் ஒரு முஸ்லீம் என்பதால் அந்த கூலியின் விளைவாக அவனுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். ஆனால் இஹ்லாஸ் இல்லாமல் இந்த ஷிர்க்கை அவன் செய்ததால் இதற்கான தண்டனையிலிருந்து அவன் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் ஏன் பயப்படுகிறார் பார்த்தீங்களா? அப்படி என்றால் நம்முடைய பயம் ஏன் இதில் இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்தால் நமக்கு இதை பற்றிய கல்வியோ அறிவோ இல்லை. இதை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுவது மங்கி போய்விட்டது, அது பேசப்படாத விஷயமாக ஆகிவிட்டது. நாம் இந்த பயத்தோடு இருந்தோம் என்றால் நம்மிடம் இஹ்லாஸ் இருக்கும். முதலாவது நன்மை, முதலில் ஷிர்க்கை பற்றி பயம்தான் சகோதரர்களை இஹ்லாஸை கொண்டு வரும்.
ஒரு மனிதன் இஹ்லாஸ் இல்லாதவனாக இருந்தால் உண்மையிலேயே அல்லாஹ்விடம் எந்த நன்மை அடைய முடியாது. அவன் அமல் செய்ததற்காக உள்ள செலவழித்த நேரம், சக்தி எல்லாம் வீணாய் போய்விடும். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதன் ஷிர்கை பற்றி பயம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய ஈமான், அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், தன்னுடைய இபாதத்துக்காக அவன் கொடுக்க வேண்டிய நேரம், அந்த நேரம் உண்மையிலே அல்லாஹ்விடம் உண்மையிலே மதிப்பு மிக்கது என்பதையும், தன்னுடைய தொழுகை அதற்கான மதிப்புள்ளது என்பதையும், அல்லாஹ்விடம் அது ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏங்குகிற நிலைமை அவன்கிட்ட ஏற்படும். இல்லை என்றால் ஒரு மனிதன் இப்படி நினைத்தால் என்ன ஆகும்? மற்றவர்களுக்காக அமல் செய்வதிருந்தால் அவனுடைய அமல் அல்லாஹ்வோட கபூல் ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பானா? நினைத்து பாருங்கள். உண்மையிலே யார் தன்னுடைய அமல் அல்லாஹ்வோட கபூல் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்க, அவனுடைய பயம் எப்படி இருக்கும்? நம்முடைய சலஃப், அவரிடம் ஒரு சொல் இருந்தது, பிரபலமான சொல்லது என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை முறையை வைத்து ஒரு வருஷத்தை 2 பகுதியாக பிரித்து விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில். ரமதான் வருவதற்கு முன்பு, ரமதான் வந்ததுக்கு பின்பு. ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு அல்லது 5 மாதங்களுக்கு முன்பிருந்தே ரமதானை தாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு அல்லாஹ்வோட துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். அதுக்குள்ள மூத்தா போயிடக்கூடாது, ரமதான் வரப்போது, வந்துடும், இன்னும் 3 மாசம் 4 மாசம் இருக்குது இப்படின்ட்டு. ரமதான் வந்த பிறகு இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் அலட்சியமாக இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள். எவ்வளவு அமல் செய்திருப்பார்கள். இப்படி ஏக்கத்தோடு காத்திருந்தவர்கள் அவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு இபாதத்தில் ஈடுபடுவார்களாம். பிறகு பாருங்கள், அடுத்தவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுமாம்? ரமதான் முடிந்த பிறகு பயத்திலேயே ஒரு 4-5 மாதங்கள் போய்விடுமா. என்ன மாதம்? ஏன் அப்படி போகும் என்றால், இவ்வளவு செய்தோமே அமல்கள், இது அல்லாஹ்வோட ஏற்கப்பட்டிருக்குமா? அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாகங்கிற கவலை ரமதான் முடிந்ததிலிருந்து தொடங்கி விடுமான். இப்படியே போய்க்கொண்டு கவலை ஒரு 6 மாதம் அல்ல 5 மாதங்கள் போய் அடுத்து இன்னும் 4-5 மாதங்கள் ரமதான் வரப்போகுது இல்லையா? கவலை அடுத்து எதுக்கு போகுமாம்? ரமதானை அடைய வேண்டும், அதற்காக காத்திருக்கிற, அதற்காக துவா செய்கிற நிலை வந்து விடுமா. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் எவ்வளவு இஹ்லாஸ் இருந்திருக்கும். அப்படின்னா தன்னுடைய அமல் அல்லாஹ்வோட ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வளவு கவலைப்பட்டிருந்திருப்பார்கள். சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்களும் என்றால், இந்த சலஃப் அப்படி இருந்திருக்கார்கள் என்றால், அவர்கள் எவ்வளவு மன தூய்மையை கடைபிடித்திருந்தால் இதற்காக இப்படி தங்களை தயார்படுத்தியிருப்பார்கள். ஆகவே சகோதரர்களே, ஷிர்கை பற்றி பேசும் பொழுது இதோடைய அகீதாவுடைய கொள்கை சார்ந்த விரிவாக எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட வேண்டிய தலைப்பு. ஆனால் நமக்கு அதற்கான நேரம் இல்லை. 1/2 மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் 35 நிமிடங்களில் நாம் சுருக்கமாக நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது. முதலில் நமக்கு ஷிர்கை பற்றி பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்கை வெறுக்க வேண்டும். ஷிர்கில் இருப்பவர்களை தடுக்க வேண்டும். அவரிடம் அல்லாஹ்வின் பக்கம் அவர்களுக்கு அழகான முறையில் அழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி. ஏனென்றால் நமக்காகவே நாம் துஆ செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும் என்றால் பிறருக்காக துஆ செய்வதும் அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் பயப்படுவதும் எவ்வளவு முக்கியமானது. அது மட்டுமல்ல, ஷிர்கான காரியங்களை செய்பவர்களுக்கு எந்த வடிவத்திலும் உதவக்கூடாது. எந்த வடிவத்திலும் அந்த ஷிர்கான காரியங்களை செய்வதற்கு உதவக்கூடாது. அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு உபசரணை செய்வது, அவர்களுக்கு தேவையான வழிவகைகளை உதவிகளை செய்வது, அல்லது நம்முடைய மக்களில் அறியாமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜமாத்துகளில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற மக்கள் செய்கிறார்களே, எவ்வளவு பெரிய அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும். முஷ்ரிக்குகளும் காபிர்களும் ஏதாவது அவருடைய யாத்திரை, அவர்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கோ ஏதோ ஒன்று அவர்கள் செய்யும் பொழுது இவர்கள் தண்ணீர் பந்தல் கொடுக்கிறார்கள், மோர் கொடுக்கிறார்கள், கண்ணியப்படுத்துகிறார்கள், உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார்கள். அவர்களை யாரும் நம்ம இடையூறு செய்யக்கூடாது, அது வேறு. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஷிர்கான யாத்திரைகளுக்கும் பயணங்களுக்கும் உதவுவது, பாவத்திலே உதவியிலே மோசமான பாவத்திற்கு உதவுவது. ஒரு விபச்சாரம் செய்ய போறான் என்றால் அவனுக்கு உதவுவோமா நாமும் நீங்களும்? விபச்சாரத்தை விட மோசமான கேடுகட்ட பாவம் தானே இது. எப்படி உதவ முடியும்? உண்மையிலே அவனுக்கு உதவுவது என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒருவன் தீமை செய்தால் அவனை தீமை தடுத்து உதவ வேண்டும், அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும், அவனுக்கு வழிகாட்ட வேண்டும். எதிலே வழிகாட்ட வேண்டும்? தௌஹீதுக்கு வழிகாட்ட வேண்டும். முடிந்தால் அதை செய்ய வேண்டும், முடியவில்லை என்று அமைதியாக ஒதுங்க வேண்டும், உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. உங்களில் ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்கள், மாற்றுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி. அது உங்களால் முடியவில்லை என நாவினால் தடுங்கள், மாற்றுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி.
அதுவும் உங்களால் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுங்கள், விலகுங்கள். ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ. இதுதான் ஈமானில் கடைசி நிலை, பலவீனமான நிலை என்று சொல்றாங்க. அப்போ நாம் வாழக்கூடிய ஊரில் ஷிர்க்கை செய்யக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். தீமையை நீங்களும் நாமும் கண்ணால் பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் முடிந்தால் கையால் தடுக்க வேண்டும். முடியவில்லை, தடுக்க முடியாது, அதிகாரம் நம்மிடம் இல்லை, புரிந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும்? நாவினால் தடுக்க வேண்டும். நாவினால் தடுப்பது என்பது பில் ஹிக்மா, ஞானத்துடன், அழகான முறையில், மார்க்கம் காட்டியிருக்கிற வழிமுறையில், சுன்னாவை பின்பற்றி அவர்களுக்கு உபதேசம் செய்வது. அவர்கள் கேட்கிறார்கள், கேட்கவில்லை, ஆனால் உபதேசம் செய்வது, அவர்களுக்கு செய்தியை கொண்டு போவது, என்ன முடியுமோ அதை தடுப்பதற்கான முயற்சி ஒரு சிறு பங்கு நாம் கொடுத்தோம் என்றால், அல்லாஹ்விடம் அதற்கு கூலி கிடைத்தால், அது இஹ்லாஸாக இருந்தால், நிச்சயமா அல்லாஹ்விடம் அதற்கான கூலி எவ்வளவு மகத்தானது. அதுவும் முடியவில்லை என்றால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை வரவேற்பது, அவர்களுக்கு தேவையான சவரட்டனை செய்வது, அதையே வைத்து பிசினஸ் செய்வது. யோசித்து பாருங்கள், அதையே வைத்து பிசினஸ் செய்தால், யா அல்லாஹ் எனக்கு நல்லா இன்னைக்கு பிசினஸ் ஆகணும் ஒருத்தர் அன்னைக்கு பிரார்த்தனை செய்து துவா கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் வரணும். இன்னும் இந்த ஷிர்கான காரியங்களை செய்து கூட்டம் கூட்டமா வந்தாங்கன்னா பிசினஸ் சூப்பருங்க, ஆகோ ஓகோன்னு இன்னைக்கு எங்களுக்கு சீசன் டைம். இது எப்படி நாம் முஸ்லீம் சகோதரர்களே சகோதரிகளை நினைத்து பாருங்கள். நாம் இதை விரும்ப முடியுமா? உண்மையிலே நாம் ஆசைப்பட முடியுமா? ரப்புக்கு நன்றி கட்டத்தனமாக அவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வந்து அதன் மூலமாக நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் நாம் நம்மை விட நன்றி கட்டத்தனம் யாரிடமாவது இருக்குமா? அல்லாஹ்வுக்கு முன்பு அவனிடம் விசுவாசம் வைத்து நினைத்து பாருங்கள். யாருடைய உபதேசம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனதிலே இதை நினைத்து பாருங்கள். ஆஹா, மக்கள் இவ்வளவு வருகிறார்கள், வழிகெடுகிறார்கள், இவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்கிறார்கள், நான் இதை பார்த்து சந்தோஷம் எப்படி பட முடியும்? என் ரப்புக்கு நான் நன்றி கெட்டவனாக ஆகிவிடுவேன் என்ற கவலை தானே நமக்கு வரும். சந்தோஷப்பட முடியுமா? நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் வச்சிருந்தாலும் நாம் உண்மையிலே ஒன்று அவர்களை தடுப்பதற்கு உபதேசம் செய்வதற்கு முயற்சி செய்யணும், இல்லைன்னா உதவாமல் இருக்க வேண்டும். அவருக்கு வசதிகள் செய்து தரக்கூடாது, வழியே காட்டக்கூடாது. எங்கங்க நாங்கள் புதுசா இப்பதாங்க வந்திருக்கோம், உங்க தர்கா எங்கங்க அப்படின்னு கேட்டால் வழி காட்டக்கூடாது. வழிகாட்டினா பாவத்துக்கு வழிகாட்டுறீங்க. ஒன்று வேற யாரா வழிகாட்டினானா இன்னொரு பாவி அதே மாதிரி வழிகாட்டிலையும் ஷிர்க்லையும் மூழ்கி கிடக்கிற இன்னொருத்த வழிகாட்டிடுவான். சைத்தானுக்கு வழிகாட்டுவான். சைத்தானுக்கு எதுக்கு நமக்கு வழிகாட்டணும்? ஏன்? இது அவன் நரகத்திற்கு போவதற்கு வழிகாட்டுவது. அவன் கேட்டால் கூட நான் இந்த பாவத்திற்கு உதவ வரவில்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க, முஸ்லீமா இருக்கிறீங்க, இபாதத்தை அல்லாஹ்வுக்கு செய்யுங்க, எங்க இருந்தாலும் நீங்க துவா கேட்கலாம், அடியார்கள்ட்ட கேட்கக்கூடாது, இப்படித்தானே சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு தெரியவில்லையா? அமைதியா போய்கொண்டே இருக்கலாம், வெறுத்து போய்கொண்டே இருக்கலாம், விலகி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, தாலிக அதுவாஃபுல் ஈமான், அதன் ஈமானுடைய பலவீனமான கடைசி நிலைங்கிறாங்க. ஈமானுடைய கடைசி நிலை அதுதான்னா வழிகாட்டுறது எந்த நிலை? அது ஈமானுக்கு எதிரான நிலை, குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் உதவுகிற நிலை அது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆகவே இதில் நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், இந்த பாவங்களை வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழகான முறையில் அழைக்க வேண்டும், அதில் நம்ம அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை விட்டு ஷிர்கான காரியங்களை விட்டு மக்களை காக்க வேண்டும், நேர்வழியின் பக்கம் மக்கள் வர வேண்டும். நபிமார்கள் எந்த நோக்கத்திற்கு அனுப்பப்பட்டால் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களில் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஷிர்கை பற்றி அச்சத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய உண்மையான நல்லோர்களில், தௌஹீதுடைய மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும், நம்மையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அப்படி ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.